எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு வயது ஒரு 51 வயது தான் ஆகிறது. இவருக்கு அந்த 51 வயதில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அவர் இறந்து விட்டார். இவருடைய ஜாதகத்தில் அவருடைய கிரக நிலை எந்த அமைப்பில் இருந்தால் இவருக்கு ஒரு 51 வயதில் மரணம் ஏற்பட்டிருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஒருவருக்கு மரணம் ஏற்பட வேண்டுமென்றால் லக்னம் பாதிக்கப்பட வேண்டும், லக்னாதிபதி பாதிக்கப்பட வேண்டும். அதேபோல் 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட வேண்டும். ஆயுள் காரகனாகிய சனி பாதிக்கப்பட வேண்டும். இதுபோல் எல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த மூன்றும் பொருந்தி வரும்போது தான் அவருக்கு அந்த அற்ப ஆயுள் ஏற்படும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 10/1/1971 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலை 7:15க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், 1ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் மகர லக்கணம். 2இல் ராகு, 4இல் சனி, 6இல் சந்திரன், 8இல் கேது, 10இல் செவ்வாய், 11இல் குரு சுக்கிரன், 12இல் சூரியன் புதன். இவர் பிறக்கும்பொழுது ராகு திசை 15 வருடம் 6 மாதம் 27 நாட்கள் ஆகும். அதன் பிறகு குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம், சனி திசை ஒரு 19 ஆண்டு காலம். இவருக்கு 50 வயது 6 மாதம் 27 நாட்கள் வரைக்கும் சனி திசை தான் நடந்து கொண்டிருக்கும். இவர் இறக்கும்போது வயது 51 வயது. அவர் இறக்கும் பொழுது அப்பொழுது அவருக்கு நடக்கக்கூடிய திசை சனி திசையில் குரு புத்தி 7/8/2021 வரைக்கும். இவருடைய லக்கணம் மகர லக்கணம். லக்னாதிபதியாகிய சனி 4ஆம் இடத்தில் நீச்சமான அமைப்பில் இருக்கிறார். அப்பொழுது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு விட்டார். அந்த லக்னாதிபதியை செவ்வாயின் 10ஆம் பார்வையாக இருந்து செவ்வாய் சனி இருவரும் சமசப்தமாக பார்த்து கொள்கிறார்கள். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு விட்டார். அதேபோல் லக்னம் சனியின் 10ஆம் பார்வையால் லக்னம் பாதிக்கப்படுகிறது. செவ்வாயால் 4ஆம் பார்வை லக்னத்திற்கு விழுகிறது. அதனால் சனி செவ்வாய் இருவரும் சமசப்தமாக பார்த்து கொண்டு இவர் செவ்வாயின் 4ஆம் பார்வையும் சனியின் 10ஆம் பார்வையும் லக்னத்துக்கு விழுகிறது. லக்னமும் பாதிக்கப்பட்டு விட்டது, லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு விட்டார். ஆயுள் காரகனாகிய சனி, அவரும் அந்த காரக கிரகமாகிய சனியும் பாதிக்கப்பட்டு இருக்கார். அதேபோல் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம், இந்த லக்னத்துக்கு சிம்மம் ஆயுளை தரக்கூடிய 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். ராகு கேது பாவகிரகமாகிய கேது அமர்ந்திருக்கிறார். 8ஆம் அதிபதியான சூரியன் 12இல் மறைந்து, அதன் பிறகுதான் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அவர் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அது தவறான விஷயமாகும். புதனோடு 6ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறார். இந்த சனி செவ்வாய் இருவரும் பார்த்து கொண்டு ராசியையும் சனி பார்க்கிறார். அப்போ ராசியும் கெட்டுவிட்டது, லக்னமும் கெட்டுவிட்டது, லக்னாதிபதியும் கெட்டுவிட்டார், ஆயுள் காரகனாகிய சனியும் கெட்டுவிட்டார். 8ஆம் இடத்தில் கேது அமர்ந்து 8ஆம் அதிபதி 12இல் மறைந்திருக்கிறார். இதனால் இவருக்கு சனி தசை வரும்பொழுது அவருக்கு அந்த அற்பாயுள் என்ற அமைப்பு இருக்கிறது. அதனால் சனி தசை குரு புத்தி நடக்கும் பொழுது சனிக்கு குரு சஷ்டாஷ்டகமாக இருந்து அவருக்கு சனி தசை குரு புத்தியில் அவருக்கு அந்த மரணத்தை ஏற்படுத்தியது. இவர் திருமணமாகி இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளன. முதல் குழந்தை 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். குருவும் சுக்கிரனும் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார், குருவும் தொடர்பு கொள்கிறது. அதனால் முதல் குழந்தை ஆண் குழந்தை. அடுத்தது 2ஆவதாக பெண் குழந்தை. 2 குழந்தைகளுமே இந்த ஜாதகத்திற்கு இருக்கிறது. இதுபோல் அவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ஆயுள் காரகன் சனி பாதிக்கப்பட்டிருப்பதால் இவருக்கு அற்பாயுள் ஏற்பட்டிருக்கிறது. திருமணமாகி ஒரு 20 ஆண்டுக்குள், அதாவது ஒரு 29 வயதில் அவருக்கு திருமணம் நடந்தது குரு தசையில். அதன் பிறகு சனி தசை ஒரு 19 ஆண்டு காலம். அந்த ஒரு 19 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் வரைக்கும் தான் அவர் உயிரோடு இருப்பதற்கு இந்த ஜாதகரை அனுமதிக்கிறது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த மரணம் எப்பொழுது ஏற்படும் என்பதை பற்றி அந்த கிரகங்களுடைய பாவத்துவம் சுபத்துவம் அடிப்படையில் நாம் எளிதாக அந்த ஜாதகருக்கு கூறிவிடலாம்.
இதுபோல் மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.